அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். பவானிலிருந்து ஈசா சண்முகம் ஜோதி. ராகேது பயிற்சி ரிஷபராசிக்கு ராகேது பயிற்சி கொடுக்கக்கூடிய நன்மைகள். நண்பர்களே, இந்த ராகேது பயிற்சி இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு, இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி ரிஷபராசிக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. 11ஆம் இடத்துல ராவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு. மேக்சிமம் பொதுவாகவே ராகு போல கொடுப்பாரு இல்லைன்னு சொல்லுவாங்க, கெட்ட பாவக்கரன் தான் சொல்லுவாங்க. ஆனால் கொடுக்கறதுல ரொம்ப 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 அதிகபட்ச எல்லா கிரகத்தை விட டாப் ரேட் ஒன் ஆஃப் த கிரகம் வந்து ராகு. அப்போ மிக மிக பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்றது வெற்றின்னு சொல்லலாம். வெற்றி, நினைத்த காரியம் சக்சஸ் ஆகும்னு சொல்றோம் இல்லையா, அந்த வெற்றிக்கான ஒரு நேரம் இப்போ நடக்குது. காரணம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் வந்து உங்களுக்கு சத்துருஸ்தானத்தை சொல்கிறோம். அந்த 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இப்போ ராகபவன் வந்து ரொம்ப செஞ்சிருக்கிறார். அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு. எதில்? உங்கள் தொழிலுக்கு, உங்களுடைய வெற்றிக்கு, எல்லாத்துக்கும், உங்களுடைய ஆதாயத்துக்கு, உங்களுடைய லாபத்துக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட். அப்போ ரிஷபராசிக்கு ரொம்ப 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 சிறப்பான ஒரு நேரம்னு வச்சுக்கோ. இந்த நேரம் ஆல்ரெடி வந்து சனி பகவானும் நல்ல நிலையில் தான் இருக்கார், எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்போது ஜம்முன்னு போயிட்டுருக்கிறது. இது வரைக்கும் இருந்ததை விட இப்போ அடுத்த கீர், அடுத்த ஒரு ப்ரொமோஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ப்ரொமோஷனுக்கான நேரம் இதான்னு கேட்டால் எஸ், ஆமாம், ராகு பகவான் உங்களுக்கு இந்த அடுத்த 1.5 வருஷ காலத்தில் ரொம்ப 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 சிறப்பாக கொடுக்க போகிறாரு. ரைட். அதுக்கு அடுத்தது உங்களுடைய 2ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் சொல்கிறோம். அப்போ குடும்பத்துக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குன்னு கேட்டோம்னா, குடும்பத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அவங்க ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா நடக்கும். ரைட். அதுக்கு அடுத்த பற்றி பார்த்தா நிறைய வந்து ஒரு முயற்சியெலாம் செய்வீங்களேன்னு கேட்டால் எஸ், அதுக்கெல்லாம் வந்து பஞ்சம் கிடையாது. உங்களுடைய அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து பண்ணலாம்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ரைட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னு வச்சுங்க, உங்களுடைய வீடு மனை வாகனம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் என்ன உடனே உங்களுடைய ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் தான் எல்லா ராசிக்கும் வரும். அப்போது இதில் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்து வச்சுக்கோ, வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வண்டி வாகனம் என்பது அந்த இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு. அவளுக்காக ஒரு சிறப்பு இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்திலேயே அதே மாதிரி எந்த இடத்துல இருந்து ராகு பகவான் உங்கள் லக்னத்துக்கு 8ல் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள் ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், அந்த இடத்துக்கு ராகு பகவான் வந்தாலும் சரி, அதாவது இப்போ உங்கள் போகிறத வந்து மீனத்தில் போகிறாங்களா, அதே மீனத்தில் உங்கள் சுய ஜாதகத்துலேயும் ராகு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எதில்? வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், வீட்டில் வந்து தங்க முடியாத நிலை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தான் பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கிறதுனால வீட்டுக்கு நீங்கள் அதிகம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வீட்டினுடைய அங்கத்தின மனைவி கூடயோ இல்லை மனைவி கணவன் கூடயோ இல்லை குடும்ப உழைப்பினோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இது மட்டும்தான் உங்களுக்கு லைட்டான மைனஸ் எடுத்துக்கலாம். ரைட். அதுக்கு அடுத்த ஒரு ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது நினச்சிங்க, தாய் வழி உறவுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கூடிய நேரம் இந்த நேரம். ஏன்னா ராகு பகவான் அந்த தாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கார். ரைட். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, உங்களுடைய கலஸ்திரம் மெயினாக பார்க்கக்கூடியது வந்து கணவன் மனை உறவு. இந்த கணவன் மனை உறவில் பார்த்தோன்னு வச்சுங்க, ரைட்டு, முதலே சொன்ன நான், நீங்கள் அதிகம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை அதனால் உங்கள் மேலே கொஞ்சம் கோவிச்சிக்கலாம். ஏன்னா பொருள்னு கொஞ்சம் ஓடுற நேரம் உங்களுக்கு இப்போது. அதனால் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால அது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் வரும், வேறு எந்த விஷயம் வராது. ரைட். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா உங்களை தொழில் முதலே சொல்லிட்டேன், தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது வச்சு கொஞ்சம் வந்து கவனம் எடுத்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தை கவனம் எடுக்கலைன்னா அந்த சின்ன சின்ன நோய் தாக்கம்னு சொல்கிறீங்களா, அது உங்களுக்கு உடல் கேர் எடுத்துக்கணும். அப்போ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள், எல்லாமே வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்து அது நல்லா இருந்தால் இது எதுவுமே பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உடல் ஆரோக்கியங்கிறது கம்பல்சரி நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? விட்டமின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஓயாமல் ஓடுறதுனால அந்த சத்து குறைபாடு இருக்கிறதுனால விட்டமின் சம்மந்தப்பட்ட நீங்கள் அந்த கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கங்க. மற்றபடி இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கக்கூடிய 1.5 வருஷ காலத்தினுடைய ராகு பகவான் உங்களுக்கு ரொம்ப செல்வாக்க கொடுக்க போகிறாரு. நண்பர்களே, ப்ளஸ்ஸோ மைனஸோ இது எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கான அந்த கோல்சாரம் மற்ற கிரகத்தினுடைய சப்போர்ட்டில் தான் அது கூட இது ஒன்று தான். ஆனால் உங்களுடைய சுயஜாதகம் என்னவோ அது சம்மந்தப்பட்டு தான் ஒரு 80% 85% பலன் இருக்கும். உங்கள் சுயஜாதகத்தை இப்போ நல்லா தசாபத்தி இருந்தால் இது சொன்னக்கூடிய உங்களுக்கு நல்ல பலன் வச்சுங்க, இன்னும் 10% சேர்த்து இதை எடுத்துக்கலாம்.
இதே வந்து உங்கள் ஜாதகத்தில் கெட்ட பலன் வச்சுக்கோ, இது கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். தவிர இதை அப்படி எடுத்துக்காதீங்க. பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம், ரிஷபராசிக்கு இந்த ராகு பயிற்சி ரொம்ப ரொம்ப சூப்பர், நம்பர் 1. நன்றி, நல்வாழ்த்துக்கள்.